14 லட்சம் ஆண்களை உலகம் முழுக்கவே ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் ப்ராஸ்டேட் கேன்சர். இது ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிற ஆண்களோட உடம்புல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பில் தான் ஏற்படுது. இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஏன் ரொம்ப முக்கியமான உறுப்புனா, இப்போ நம்ம விந்தணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த விந்தணுக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு திரவத்தை சுரந்து கொடுக்கும். அந்த திரவம் தான் நம்ம விந்தணுக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. அது இருக்கிறதுனால தான் நம்ம விந்தணுக்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போக முடியுது. ரொம்ப முக்கியமாக பெண்களுடைய பெண்ணுறுப்பு ரொம்பவே அமிலத்தன்மையோடு இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம விந்தணுக்கள் போகும்போது அது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த விந்தணுக்களுக்கான அந்த ஆல்கலின் தன்மை, அந்த காரத்தன்மையை இந்த திரவம் தான் கொடுக்குது. அப்ப காரத்தன்மையோட இருக்கும்போது அது அந்த இடத்துக்கு போகும்போது அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா அது நியூட்ரலைஸ் ஆயிடும். இந்த மாதிரி நிறைய முக்கியமான வேலைகளை இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல இருந்து வர அந்த திரவம் தான் செஞ்சு கொடுக்குது. இந்த கிளாண்ட்ல பாதிப்பு ஏற்படும் போது அது நம்ம செக்ஷுவல் லைஃப் பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம சிறுநீர் போற வரைக்கும் அது மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுல இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னா, இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு பாதிப்பு இருக்கு, அதுல கேன்சர் உருவாக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல பெரும்பாலும் தெரியாது. போக போக தான் அதை பத்தி தெரியவே வரும். நம்ம உடம்புல ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மரபியல் ரீதியாவே ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன், முக்கியமா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இந்த மாதிரியான நிறைய காரணங்களால தான் இப்போ சமீபத்தில் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருக்கு. இப்போ அந்த 5 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, இது இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ல மட்டும் இல்லாம பொதுவாகவே நம்ம உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. இப்படி ஒரு சூழலை நம்ம வாழ்றதுனால தான் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எப்பயுமே ஃபினான்ஷியலா செக்யூர்டா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சின்னதா ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே பல லட்சங்கள் வரைக்கும் அது செலவை இழுத்து விட்டுருது. அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்மே சொல்றாங்க. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும்போது அது நம்மளை மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையுமே பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நிதி சுமையிலேருந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கும். இப்போ சமீபத்தில் நிறைய பிளான்ஸ்லாம் 400-500 ரூபா பிரீமியம்ல ஆரம்பிக்கும் போது அது பல லட்சங்கள் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கறதுக்கான நிறைய பிளான்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அதோட ஜிஎஸ்டியும் விலக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால இன்னும் சில லட்சங்களை நம்ம அதிகமாகவே மிச்சம் பண்ண முடியும். ஒரு சில பிளான்ஸ்ல தைராய்டு, டயபிட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு டே 1லேருந்தே கவரேஜ் கொடுக்குறாங்க. சேனல் அபவுட் பேஜில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் போகும்போது உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த பிளான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய விதமான பிளான்ஸை கம்பேர் பண்ணி அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத உங்களால சூஸ் பண்ண முடியும். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கொடுத்துருவாங்க. அவங்க நமக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது ஆரம்பிச்சு கிளைம் செட்டில்மெண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப உதவியா இருப்பாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது அச்சோ கிளைம்லாம் எடுக்கணுமே, என்ன பண்றது இப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இது மட்டும் இல்லாம உங்களால 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்கிக்க முடியும். அதனால சேனல் அபவுட் பேஜ்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க.